ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட YCT மேத்ஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய அப்டேட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னா, டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ YCT புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சொல்யூஷனாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 டாபிக் நடத்தணும். அதை கம்ப்ளீட்டாக நான் நடத்தி முடிச்சிருவேன். ஸோ டோன்ட் வரி, சரியா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளார உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது நம்பர் சிஸ்டம் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் ஒரு 11 டைப் இருக்குது, இல்லை 10 டைப் இருக்குது. அந்த 10 டைப்புக்கும் நான் 10 வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 10 டெஸ்ட் அப்படிங்கிறத நம்பர் சிஸ்டமில் கொடுக்க போகிறேன். டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு 10 டைப்புக்கும் 10 டெஸ்ட் இருக்கும். இப்போ டைப் 1ல் ஒரு 50 கொஷின் இருக்குது அப்படின்னா, அந்த 50 கொஷின்லேருந்து ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதே டைப் 2ல் ஒரு 30 கொஷின் தான் இருக்குது அப்படின்னா, அதில் உங்களுக்கு வந்து ஒரு 6 கொஷின் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி டிபெண்ட் அப்பான் த டைப்போட வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை தடவை வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம், சரியா? ஒரு தடவை தான் எழுத முடியும், 2 தடவை தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை. நேற்று நான் வந்து நம்பர் சிஸ்டம் அப்லோட் பண்ணேன், இன்றைக்கி டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன் வரும், சரி, சர்ச் அண்ட் இண்டிசஸ் வரும், அதுக்கு அடுத்த நாள் சிம்பிளிஃபிகேஷன் வரும். இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நம்ம ஆப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எந்த ஆர்டரில் அப்லோட் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம YCT புக்கோட இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபேஸில் என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் தான். டெய்லி ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு இந்த மாதிரி லைன் பை லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது அப்லோட் ஆகிட்டே இருக்கும், சரியா? வீடியோ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 90% முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறது டெஸ்ட் சீரிஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் இப்போ 2 டாபிக் இப்போதைக்கு அப்லோட் ஆகிருக்கு, அடுத்தடுத்து லைன் அப்பில் அப்லோட் ஆகும். ஸோ இதில் நம்பர் சிஸ்டமோட டெஸ்ட் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபால் ஆல். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க, பர்ச்சேஸ் பண்ணாதவங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ அதை அட்டன் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ ரிமைனிங் டெஸ்டஸ் எல்லாமே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ கிளியர் தானே? ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, அதில் 10 வீடியோ 12 வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க. தென் எகைன் அந்த PDF ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3, இப்போ 10 டைப் இருந்தால் 10 டைப், 20 டைப் இருந்தால் 20 டைப், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும், சரியா? எல்லா டைப்புமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். எல்லா டைப்புமே நீங்கள் டெஸ்ட் போடலாம். அதுவும் அன்லிமிட்டட் அட்டம்ஸ் தான். நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க, போட்டுட்டு தென் ஃபைனலாக நீங்கள் எந்த டைப்பில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, எந்த டைப்பில் கம்மியாக மார்க் வருதோ அதில் வீக்காக இருக்க போகிறீங்க, சரியா? அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் போதுமானது. இதனால் உங்களோட கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சரியா? ஆல்ரெடி வந்து இந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறதா, அந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறதா, இதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறது, அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறதுன்ற நிறைய டென்ஷனில் இருப்பீங்க, சரியா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் போடும்போது டைப் 6ல் வீக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் டைப் 6 மட்டும் பார்த்தா போதுமானது. ஸோ புரியுதில்ல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ரைட். ஸோ இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பில் கடந்த ஒரு வாரமாகவே நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா YCT மேத்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்ற 2 ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அரித்மெட்டிக் மேத்ஸ் தனியாக, அட்வான்ஸ் மேத்ஸ் தனியாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ அரித்மெட்டிக் மேத்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வீடியோவும் தென் அதே மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் நோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, வித்தவுட்டு. அது ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவேன், சரியா? வித் வேணும்னா வித்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வித்தவுட் அனடேட் வேணும்னா வித்தவுட் அனடேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அங்கேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு PDF அப்படிங்கிறத கொடுத்துட்டேன், அதாவது கிளாஸ் நோட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் அட்வான்ஸ் மேக்ஸுக்குமே, சரியா? அட்வான்ஸ் மேக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸு, சர்ட்ஸு, சிம்பிளிஃபிகேஷன், LCM, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி வரும், சரியா? ஸோ டோன்ட் வரி, அதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஃபோல்டரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது இங்கேயும் தனியாக ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கல, சரியா? உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த கிளாஸ் நோட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் வேணும்னா பர்சன்டேஜை கிளிக் பண்ணி அதில் வேணும்னா 2 ஃபைலில் எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இல்லை திடீர்னு உங்களுக்கு இப்போ வந்து ஏஜஸ் வேணும் அப்படின்னா ஏஜஸை கிளிக் பண்ணி ஏஜஸில் எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நான் முன்னாடி உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துட்டேன். தென் மெயினாக நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ இதில் தான் உங்களுக்கு லைன் பை லைன் ஆட் ஆகும், அதாவது நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் அட்டம்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நம்பர் சிஸ்டம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம் டெஸ்ட் அப்படின்ற அந்த மாடியூலில் க்ரியேட் பண்ணதுனால
உங்களுக்கு ஒரு தடவை தான் அந்த டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த நம்பர் சிஸ்டமில் இருக்க 9 டெஸ்ட்டும் வெளியில் போயிட்டு தென் புதுசாக உங்களுக்கு இப்போ டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி அப்லோட் ஆனிச்சோ அதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் அட்டம்ப்ஸில் புது டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதில் இருக்க அதே கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி அட்டம் பண்ணவங்க வேணும்னா திரும்பி அட்டம் பண்ணிக்கோங்க. ஸோ மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா நீங்கள் அட்டம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒன் டைம் மட்டும் எழுத முடியும் அப்படின்றத என்னாலேயே ஏற்றுக்க முடியல. சரியா? ஸோ நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் என்னடா அது ஒன் டைம் தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஒரு மாடியூல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி ஸோ இப்போ புதுசாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். சரியா? ரைட். ஸோ இப்போது இந்த டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனில் மோஸ்ட்லி எல்லாருமே எழுதுவீங்க. தயவு செஞ்சு மொபைலில் எழுதாதீங்க. ரியல் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு லேப்டாப்பில் தான் இருக்க போகுது. சரியா? சிஸ்டமில் தான் எழுத போகிறீங்க. அதனால் நீங்கள் லேப்டாப்பில் டெஸ்ட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிரும். ஸோ ஃபோனில் போடுறத தவிர்த்துட்டு நீங்கள் லேப்டாப்பில் போட ஆரம்பிச்சிருங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இப்படி தான்ப்பா இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் எக்ஸாம் டெஸ்ட், அதாவது நம்பர் சிஸ்டம் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் எப்படி இங்கிலீஷ் தனியாக இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், தென் அடுத்து தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் மாறுமோ அதே மாதிரி இருந்தது. சரியா? பட் ஆனால் இங்கே வந்து நான் ஒரே காலம்லேயே கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் கொஷினும் வந்துடும், தமிழ் கொஷினும் வந்துடும். சரியா? இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த சொல்யூஷன் இருக்க இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். இப்போது நம்பர் சிஸ்டமோட 66வது கொஷின் தான் இந்த கொஷின் அப்படின்னா 66 கொஷின் நம்பர் 66 அப்படின்னு ஷோ ஆகும். அந்த 66th கொஷினோட சொல்யூஷனை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வீடியோவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் அது கிளியராக புரியும். இங்கே நான் ரிட்டனாக கொடுக்கறத விட வீடியோவே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல கொஷின் நம்பரை கொடுத்துருவேன். அந்த கொஷின் நம்பரை நீங்கள் அந்த வீடியோவில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் வந்து சால்வ் ஆயிடும். சரியா? ஸோ அதில் உங்களோட டவுட் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடும். ஸோ கிளியரா? ரைட். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷினுமே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரலாம். சரியா? ஸோ புரியுதா? ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்புமே உங்களுக்கு வீடியோஸில் வந்துடும். ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இங்கே உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும். அதனால் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்லேயே இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். அதுதான் உங்களுக்கு அட்மோஸ்ட் அதிகபட்சம் நீங்கள் அதை தான் பண்ணி ஆகும். ஸோ பேசிக் படிச்சுட்டு தென் YCT புக்கை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த YCT புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 நிமிஷம். சரியா? 1 நிமிஷம்ன்ற ஃபார்மேட் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ஷுவலாக ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு கொஷின் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே ஆகுதுன்னா அதை சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ப்ராக்டிஸில் இருக்கீங்க. சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் வந்து பெருசாக போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் டிஸ்பிளே ஆகுதுன்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா சால்வ் பண்ணி பழகுங்க. பழக தான் டைம் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போடுறீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து அந்த டைமிங் ப்ராப்பராக ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். ஏன்னா ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு எப்படி போடுறது நீங்கள் யோசிக்கிறதுக்கு தான் டைம் அதிகமாகும். அதனால தான் நான் 1.5 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஸோ புரியுதா? எல்லா கொஷினுக்கும் 1.5 நிமிஷம் ஆகாது. ஒரு கொஷனுக்கு 10 செகண்டில் முடிச்சிடலாம், ஒரு கொஷின் 20 செகண்ட் முடிச்சிடலாம். ஸோ எல்லா கொஷினுமே நீங்கள் அல்டிமேட்டடாக எழுதணும், எழுதி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து டைமிங் அப்படிங்கிறத 1.5 நிமிஷம் மொத்தத்தில் ஒரு கொஷினுக்கு கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷினுக்கு 15 நிமிஷம் கொடுத்துருப்பேன். சரியா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. சரியா? ஸோ டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் என்னால் போட முடியல. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ டைமிங் முடிஞ்சிருச்சு அதனால் நான் 10 கொஷின் எழுதலை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சரியா? டைமிங்கில் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் அல்டிமேட்டாக உங்களோட எய்ம் என்ன, அந்த கொஷினை சால்வ் பண்ணுறீங்க, அது கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க. சரியா? அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி லேப்டாப்பில் எழுதுங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மொபைல் ஃபோனில் எடுக்க வேண்டாம். சரியா? லேப்டாப்பில் எடுத்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனில் எடுத்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு இப்போலேருந்தே ப்ராப்பராக செட் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் க்ரோமை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே உங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வீடியோ ஃபார்மேட்டில் கன்வே பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். சரியா? நிறைய பேருக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஒன்றுமே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் டிக் பாக்ஸ் மட்டும் ஒன்று எனேபிள் பண்ணிவிட்டு தென் வந்து என்டர் த டெஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா டெஸ்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நம்ம கிளாஸில் என்ன நடத்திருக்கோமோ அதே தான். ஸோ அதனால் அதுதான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஷின் தெரியல டெஸ்ட் போடும்போது அப்படின்னா அந்த கொஷினை மார்க் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதை மார்க் பண்ணி வைக்கிறதோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 45 days லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன்ல, லாஸ்ட் 45 days ஸ்ட்ராட்டஜின்னு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான டெய்லி டார்கெட் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக Day 1 to Day 5 Day 1 கிளிக் பண்ணுறீங்கன்னா அதில் மார்னிங் செஷன் எந்த வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் எதையும் போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல, சரியா? ஸோ கரெக்டாக இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் 3 வீடியோ இருக்குன்னா அந்த 3 வீடியோ முடிக்கிறது தான் இன்றைக்கி உங்களோட டார்கெட், மார்னிங் செஷனோட டார்கெட், ஈவினிங் செஷனோட டார்கெட். ஸோ அது மாதிரி உங்களுக்கு 45 daysக்கு வந்து பிளானிங் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துருப்பேன். 45 நாளில் இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்த்துட முடியும், சரியா? ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூலே நான் வந்து போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் அந்த ஷெடியூல். ஸோ கிளியரா? ரைட்டு. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ப்ரீவியஸ் கொஷின் கவர் ஆகிருக்கும் வித் அனோடேஷன் பிடிஎஃப். ஸோ பைலிங்கல் கண்டென்ட் தான். ஸோ 28 டாப்பிக்கில் 4 டாபிக் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். 649 rupees ஃபார் 3 yearsோட வேலிடிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 49 ரூபா மட்டும்தான். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்னு. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பேன், அதெல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 rupeesக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும், சரியா? ரைட். ஸோ கம்ப்ளீட்டாக 45 daysல எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கு அந்த இடத்துல 45 days ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் முடிக்கிறது தான் உங்களோட அல்டிமேட்டான எய்ம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் தென் அதே மாதிரி நான் நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன் இல்லையா ஆப்பில், ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.